இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். இந்த உலகத்தில் சிறுதானியங்கள் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. சரிதானே? இன்னொரு மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படியா இருக்கா? சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சார். இதோட ஒரு பெரிய மூட நம்பிக்கை, வெந்தயம், ஆவாரம்பூ, சரியா, கொய்யா இலை, கிரீன் டீ, இப்போ மாங்காய் இலை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லதுதான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை பிபிக்கு மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ சுகருக்கு மட்டும் 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம், சிறுதானியம், இதெல்லாம் சாப்பிட்டதுனால. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்ல தெரியுமா? 3 நேரம் வீட்டில் சாப்பிட்டுருந்தா கூட, என்ன சொன்னேன், 3 நேரமும் வீட்டில் சாப்பிட்டுருந்தா கூட சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, இந்த 5க்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட்டு தான். டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி ட்ரீட்மெண்ட் தான் என்னது? கடைசி தான் மாத்திரையும் இன்சுலினும். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணக்கூடிய, உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க.